அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வகுப்பு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமில் இங்கிலீஷில் அதுவும் கிராமரில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல்ஸ்ன்ற ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஸோ கொஸ்டினை பார்த்த உடனேயே இதற்கு எந்த ஆர்டிக்கல் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ், இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி, ஸோ இந்த மூணும் தான் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ அண்ட் அப்படின்றது இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், ஏவையும் ஆனையும் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். தி வந்து டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓர் சொல்லுவோம், இதற்கு வந்து அந்தன்னு சொல்லுவோம். தீனா அந்த பொருள், அந்த யானை, அந்த புத்தகம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு அப்படின்னும் போது நமக்கு தெரியும் இது சிங்குலருக்கு தான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஏ, இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லிடுறேன், ஏவும் ஆனும் சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே வந்து ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா தி, கண்ணை மூடிக்கிட்டு தி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நவுனு இல்லைன்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆர்டிகல்ஸ் வரும். ஒன்று நவுனாக இருக்கணும், இல்லைன்னா அட்ஜெக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வவ்வல்ஸ். வவ்வல்ஸ்னால் என்னென்னா எ செட் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லுவோம். அந்த செட்டில் என்னென்ன இருக்குன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் ஏஇஐஓயு அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும், லெட்டரை பேஸ் பண்ணக்கூடாது, நம்ம எதை பேஸ் பண்ணணுங்க, வவ்வல் சவுண்டை தான் பேஸ் பண்ணணும். அப்போ வவ்வல்னால் என்ன தமிழில்? உயிரெழுத்துக்கள். வவ்வல்னால் என்னதுங்க? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து சவுண்டு வரணும், வந்தால் மட்டும்தான் அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஆன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த வி, இந்த ஆன், விஏஎன், வேன். வவ்வல்ஸாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் வேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன்னா வவ்வல்ஸு. வவ்வல்ஸ்னால் எது? ஏஇஐஓயு. இந்த வவ்வல்ஸ் சவுண்டில் ஆரம்பித்தா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கான்சனன்ட். கான்சனன்ட்னா தமிழில் என்னன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கான்சனன்ட்னா தமிழில் மெய் எழுத்துக்கள். ஸோ எக்ஸப்ட் வவ்வல்ஸ். எக்ஸப்ட் வவ்வல்ஸ் அப்படின்னா இந்த எழுத்துக்களை தவிர மீதி, இப்போ ஏ இருக்குது, ஏ வரக்கூடாது. அடுத்தது என்ன வரும்? பி, சி, டி, இ இருக்குது. அடுத்தது எஃப், ஜி. ஸோ இது எல்லாமே கான்சனன்ட் லெட்ரு. ஸோ இந்த கான்சனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஏ யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? ஏ யூஸ் பண்ணணும். ஸோ இதற்கும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார், இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாவே கா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சி வந்தால், கான்சனன்ட் வந்தால் ஏ யூஸ் பண்ணணும். சி கான்சனன்ட் வந்தால் ஏ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேன், கார், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார், இதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? சி. அப்போ சி வந்துருச்சு. ஸோ அப்போ இதனுடைய ப்ரொனவுன்ஸ் வந்து கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அப்போ ஏ யூஸ் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு, இதில் முதல் எழுத்து என்ன வருது? ஆ. ஆன்றது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ ஆன். ஓகேங்களா? அடுத்து புக், கான்சனன்ட்டு. ஸோ ஏ. அடுத்தது பிக் எலிஃபண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எலிஃபண்ட் இருக்குது. ஸோ ஏ. ஸோ அப்போ நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த எலிஃபண்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்குது? பிக்குன்னு இருக்குது. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் தான் பார்க்கணும். ஸோ இது வந்து கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அப்போ ஏ தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. அம்ப்ரல்லா ஆ. ஸோ அப்போ உயிரெழுத்து ஆன் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பென் எ பென், வேன் எ வேன், எ டைகர், எ ஸ்கூல், எ மேன், எ உமன். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்களேன், இதிலே ஒரு சில வார்த்தைகள் வந்து மாறி வரும். அது என்னன்னு பார்க்கலாம். 1 ரூபி, இதில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வவ்வல் இருக்குது. ஸோ ஆனால் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 1 ரூபின்னு தான் சொல்லுவோம், 1 ரூபி சொல்ல மாட்டோம். இப்போ வா அப்படின்றது கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஏ. ஓகேங்களா. அடுத்து ஆனர், என்னதுங்க, ஆனர். அப்போ இதுக்கானது வார்த்தை முதல் எழுத்து என்னது, ஆ. என்ன உச்சரிப்பு, உயிரெழுத்து உச்சரிப்பு, வவ்வல்ஸு. ஸோ அப்போ ஏ ஹானர். ஆனால் இங்கே ஹச் வந்திருக்கு, இது கான்சனன்ட் லெட்ரு. ஆனால் நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, வவ்வல் சவுண்டு வர்றதுனால ஆன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதெல்லாம் பாருங்கள், யூனிவர்சிட்டி, யூனியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வவ்வல் லெட்டர், பட் ஆனால் ப்ரொனவுன்ஸ் சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் ஏ போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவலிபிட்டஸ், ஸோ அதில் ஈயில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ கான்சனன்ட் லெட்ரு வருது, அதனால் ஏ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது வவ்வலில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து ஏவும் ஆனும் யூஸ் பண்ணுறதுக்கான ரூலு. அடுத்தது தி பார்க்கலாம். இந்த தீன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம், தீன்னு சொல்லுவோம், தேன்னு சொல்லுவோம். இப்போ தி அப்படின்னா வவ்வல்ஸ் வந்ததுன்னா, ஒரு வேர்டுக்கு முதல் எழுத்து வவ்வல் சவுண்டில் வருதுன்னா தி யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்டாக வந்தது அப்படின்னா தே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூலை மட்டும் நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சா எ மூவி, ஐ சா எ மூவி. ஓகேங்களா. த மூவி இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட், மூவி இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மூவி வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஏ போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் அந்த மூவின்ற வேர்டு ரிப்பீட்டடாக வரும்பொழுது அதற்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், தி யூஸ் பண்ணணும். அதற்கு என்ன யூஸ் பண்ணணும், தி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், தீனா ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா அதற்கு தி யூஸ் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லுவோம், ஆர்டினல் நம்பர்ஸ். இதெல்லாம் டைரெக்டாகவே வரும். இப்போ ஒரு சென்டென்ஸில் ஆர்டினல் நம்பர்ஸ்னால் இந்த தேர்டு பிளேஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. ஸோ இதெல்லாமே ஆர்டினல் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த மாதிரி வேர்டு வருதுன்னா ஈஸியாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன யூஸ் பண்ணலாம், தி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து, யூனிவர்சல் ட்ரூத். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க உண்மைகள். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், எடுத்துக்காட்டா, தி எர்த் கோஸ் அரவுண்ட் த சன், தி எர்த் கோஸ் ரவுண்டு த சன். இதெல்லாமே வந்து உண்மையான ஒரு கருத்து, ஏற்கனவே கண்டறிந்த ஒரு உண்மைகள். ஸோ இது மாறாத உண்மை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், தி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்டு, நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட்டு பர்டிகுலராக சொல்லுவோம், மொமெண்ட்டு அண்டு நேச்சுரல் வண்டர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், தி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டினென்ட், கண்டங்கள். சரிங்களா. ஆசியா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாம் கான்டினென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 7 கான்டினென்ட் இருக்குது. ஸோ அதற்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், தி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து கண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரியுடைய நேமுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தி யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து டவுனு, சிட்டி, ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த பிளேஸுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோங்க, தி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபுளாக இருந்தால் ஏ ஆன் யூஸ் பண்ண போகிறோம். கவுண்டபுள் இல்லை அப்படின்னா நம்ம அதற்கு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். கவுண்டபுள் நவுனாக இருந்தால் நம்ம ஏ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணலாம். அன்கவுண்டபுள் நவுனாக வரும்பொழுது நீங்கள் எந்த ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன். ஏ ஆன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆன் வந்தால் வவ்வல் சவுண்டில் ஆரம்பித்தா ஆன் யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்டில் வந்தால் ஏ யூஸ் பண்ணணும். மீதி எல்லாத்துக்கும் நம்ம தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்கு தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு நவுன் வந்து திரும்பவும் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா அதற்கு தி யூஸ் பண்ணணும். அடுத்து ஆர்டினல் நம்பர்ஸு. ஓகேங்களா? ஆர்டினல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அடுத்து யூனிவர்சல் ட்ரூத்து. அடுத்து ஒரு பில்டிங்கு, ஒரு லேண்ட்மார்க்கு, மொமெண்ட்டு, நேச்சுரல் வண்டர்ஸு. இல்லைன்னா கான்டினென்ட்டு, கண்ட்ரிஸ், டவுனு, சிட்டிஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டோடைய நேம் வந்து சொல்லும் பொழுது அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோங்க? தி யூஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமானது, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்ந்து வரும். ஸோ இப்போ வரும்பொழுது அதற்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தி டாலஸ்ட்டு, ஓகேங்களா? தி லாங்கஸ்ட்டு, தி ஹையஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த இஎஸ்டி வருதுன்னா அதற்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? தி யூஸ் பண்ணணும். ஸோ இதிலே வந்து ஒரு முக்கியமான ஒன்று மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் வருது இல்லைங்களா? இப்போ ஆனுக்கு வந்து அக்ரோனிம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எம்பிஏ, எம்பிபிஎஸ், எல்ஐசி. ஓகேங்களா? ஸோ இந்த எம்பிஏ அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட் லெட்ரு என்ன இருக்குது? கான்சனன்ட் லெட்ரு. ஆனால் அது எழுதி பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உயிர் எழுத்து சவுண்ட் வரும், ஏன்னு வரும். ஸோ அப்போ ஆன் எம்பிஏ, ஆன் எம்பிபிஎஸ். ஓகேங்களா? எல்ஐசி. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதற்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணுங்க? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான கொஸ்டின்ஸு நம்ம 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்தெந்த ஆன்சர் வரும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.